பள்ளத்தாக்கின் ரகசியம் ராஜா என்ற நபரை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட கதை. ஓர் அழகான மலைப்பகுதியில் அடர்ந்த மரங்கள் நிறைந்த இடத்தில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அப்பகுதியில் கண்களை கவரும் வகையில் அமைந்த மலைநீர் வீழ்ச்சி, உயர்ந்த மரங்கள், எண்ணற்ற பறவை இனங்கள், நீர்வீழ்ச்சியில் விளையாடும் மீன் இனங்கள், கூர்மையான கொம்புகளை கொண்ட மான் இனங்கள், மான்களை வேட்டையாட துடிக்கும் காட்டை அதிர வைக்கும் அளவுக்கு உருமும் சிங்கம் மற்றும் புலி இனங்கள் போன்றவை இருந்தன. அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் இயற்கையை தம் கடவுளாக வழிபட்டனர். அந்த கிராமத்தில் வசிப்பவர்தான் ராஜா. ராஜாவிற்கு 2 குழந்தைகள் உள்ளன. ராஜாவின் பொழுதுபோக்கு வேட்டையாடுவது, வேளாண்மை செய்வது, மலை மீது ஏறுவது போன்றவையாகும். அப்படி ஒரு நாள் மலை மீது ஏறி வேட்டையாடும் போது ஓர் அழுகை சத்தம் கேட்டது. யார் என்று பார்க்க செல்லும் போது அங்கு யாரும் இல்லை. பதட்டத்திலும் பயத்திலும் வீடு திரும்பினான். கொஞ்ச நாட்கள் கழித்து மீண்டும் வேட்டையாட தன்னுடைய நண்பர்களுடன் சென்றான். அப்பொழுது அவனது கண்களில் மிக பழமையான கருப்பு நிற பெட்டி ஒன்றை பார்க்கிறான். அந்த பெட்டியை தனது நண்பர்களின் உதவியால் வீட்டிற்கு கொண்டு வந்தான். அந்த பெட்டியிலிருந்து இரவு நேரத்தில் யாரோ அழுவது போன்ற சத்தம் அவனுக்கு மட்டும் கேட்டது. மறுநாள் அவன் மர்மமான முறையில் இறந்து கிடந்தான். யார் காரணம்? கிராம தலைவர் ராஜா இறந்ததை கேட்கும்போது நடுங்கினார். அவர் கூறிய ரகசியம், அந்த கருப்பு பெட்டியில் அடைக்கப்பட்டிருந்தது அக்னி பள்ளத்தாக்கின் காவலன் என்ற பழமையான ஆன்மா. ஒரு காலத்தில் ராஜாவின் முன்னோர்களில் ஒருவர் அந்த பள்ளத்தாக்கை அழிக்க முயன்ற போது அவருக்கு தெரிய வந்தது, அந்த ஆன்மா சாபமாக அடைக்கப்பட்டு உள்ளதா. அந்த ஆன்மா மீண்டும் வெளியே வர யாரோ ஒருவரின் உயிராற்றல் மட்டுமே தேவைப்படுகிறது. அதற்கு பலியாகிவிட்டான் ராஜா. ஏனெனில் அந்த சாபம் அவன் குடும்பத்தில்தான் முடிவுக்கு கொண்டு வர முடியும். கிராம தலைவர் கூறினார், இது இன்னும் முடிவுக்கு வரவில்லை. ராஜாவின் குழந்தைகள்தான் இந்த சாபத்தை முடிக்கப் போகிறார்கள். அவ்வாறு அக்னி பள்ளத்தாக்கின் ரகசியம் இன்னும் திறக்கப்படாத ஒரு மர்மமாக இருக்கிறது. Not for end.